வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். என்ன ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள், அவங்களுடைய ஃபீலிங்ஸை பற்றிலாம் நிறையவே தெரிஞ்சுக்க போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு சந்தோஷம்னு எடுப்போம். சந்தோஷமாக யார் அதிகமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆண்கள் தான் அப்படின்னு சொல்லணும்னு எனக்கு ஆசை தான். ஆனால் அதுதான் கிடையாது. ஆண்களை கம்பேர் பண்ணும்போது பெண்கள் அவங்களுடைய வாழ்நாளில் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்களாம். அப்பா அம்மா கூட அவங்களோட கேட்குற விஷயங்கள் எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துடுறாங்க. அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணுறாங்க, ஹஸ்பண்ட் கூட ஹாப்பி, டிபெண்டன்சி அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை அவங்க லீட் பண்றாங்க. ஈவன் தான் அவங்களுக்கு கஷ்டம் இருந்தாலும் சந்தோஷமா லீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனா ஆண்கள் அப்படி கிடையாது. சின்ன வயசுல இருந்தே அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் அடி வாங்கி அப்படியே வளர்ந்து திரும்பவும் நமக்கு ஒரு ஃபேமிலி பர்டன் அப்படின்னு சொல்லி அப்படியே ஓடுறாங்க. அதனால ஆண்களுடைய சந்தோஷம் ரொம்பவே கம்மி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸ்டடீஸ்ல. ஹார்ட் அட்டாக் அப்படின்ற ஒரு விஷயம் ஆண்களுக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு செஸ்ட்ல எல்லாம் அதிகமா பெயின் வரும்ல, ஓரளவுக்கு அவங்களால ப்ரொடெக்ட் பண்ண முடியும் நம்ம உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு. ஆனா பெண்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னா அவங்களுக்கு பெயினே அதிகமாக இருக்காது, அந்த பெயினே இல்லாமல் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு விஷயம்லாம் கொஞ்சம் கேட்குறதுக்கு டெரராக தான் இருக்குது. ஆனால் இந்த வரிசையில் நம்ம ஆண்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருதுன்னு வச்சுக்கோங்க, ஏதோ கேஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சி அவங்க சோடா குடிச்சிட்டு உட்காந்துடுறாங்களாம். நிறைய பேர், அதுவும் குறிப்பாக நம்மளுடைய இந்தியாவில் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்றதும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆண்களை விட பெண்களுக்கு பிளட் ப்ரெஷர் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மென்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம பாடியில் ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் இருக்காது. ஆனால் அதுவே ஃபீமேல் எடுத்துட்டோம்னா அவங்களுடைய பாடியில் நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். அண்ட் அதில் அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அது எல்லாத்தையுமே அவங்க எதிர்கொள்ளணும். அண்ட் குறிப்பாக அவங்களுடைய மென்சஸ் டேஸ்லலாம் இருக்கு இல்லையா, ரொம்ப அதிகமாக கோவப்படுவாங்க. அந்த டைம்லலாம் பிளட் ப்ரெஷர் உக்கரத்தில் இருக்கும். அதனால் அவங்களுக்கு எப்பவுமே பிபி ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பெண்களுக்கு குழந்தைங்களை வளர்க்குற ஒரு விஷயம், அதெல்லாம் பெண்கள் தான் அன்பாக வளர்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்களுடைய அரவணைப்பில் வரக்கூடிய குழந்தை ரொம்ப அன்பாக வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே ஆண்கள் வளர்த்தக்கூடிய குழந்தை இருக்கு இல்லையா, அடடா, அவங்களும் ரொம்ப கண்டிப்பாக அடித்து தான் வளர்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது பேசிக்காகவே ஆண்களுடைய ரத்தத்தில் ஊறிடுச்சு. அதுலேயும் ஒரு சில அம்மா அப்பாக்கள்லாம் இப்போது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அடிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாளில் எல்லாருமே அப்படி மாறிடுவாங்கன்னு நம்பலாம். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை கேளுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் நாம் அதை கேட்குறதே இல்லை. இதுக்கு சைக்காலஜிக்கலாகவே ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. பெண்களை விட ஆண்களுக்கு 5 times பிரெயின் ரொம்ப ஸ்லோவாக தான் ஒர்க் ஆகுமா. இப்படி சொல்கிறத விட பெண்கள் ஆண்களை விட 5 times ஃபாஸ்டராக இருக்காங்க யோசிக்கிறதுல அப்படின்னு சொல்லலாம். நம்ம எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கோம், ஆண்கள் மட்டும்தான் ரொம்ப ஓப்பன் மைண்டடாக எல்லாத்தையும் ஓப்பனாக பேசுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அதுதான் கிடையாது. ஆண்களோட பெண்கள் தான் ரொம்ப ஈஸியாக ஓப்பன் அப் பண்ணுவாங்க எல்லா சீக்ரெட்ஸையும் அப்படின்னு சொல்கிறாங்க. சீக்ரெட்ஸ்னால் என்ன, நீங்கள் நினைக்கிற மாதிரி காசிப்ஸ் கிடையாது. அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் அப்படியே உள்ளே பூட்டி வச்சிருப்பாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் ஓப்பன் அப் யார்ட்டையாவது பண்ணுவாங்க அப்படின்னா அது ஆண்களோட பெண்கள் தான் அதிகமாக. கிளாஸில் எப்போவுமே பெண்கள் தான் அதிகமாக மார்க் ஸ்கோர் பண்ணுவாங்க. இதனால் எல்லாரும் நினைச்சிட்டாங்க பெண்களுக்கு தான் ஆண்களை விட அறிவு அதிகம்னு. ஆனால் உண்மை என்ன தெரியுமா, பெண்களை விட ஆண்களுக்கு 4 IQs அதிகமாக இருக்கா. அதனால மோர் இன்டெலிஜென்ட் அப்படின்னா அது பெண்கள் கிடையாது, ஆண்கள் தான். எல்லாத்துலேயுமே சீக்கிரமாக வளர்ந்துக்கிட்டே இருக்கிறது யார் தெரியுமா, பெண்களா ஆண்களான்னு கேட்டால் ஆண்கள் மட்டும்தான் ரொம்ப சீக்கிரமாக வளர்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய வளர்ச்சியை சீக்கிரமாகவே ரீச் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க கம்பேரிட்டிவ்லி பெண்களோட. லவ் யுக வாழ்க்கையில், அதாவது லவ்வுக்காக உயிரியே கொடுக்கறதுல ஆண்களா பெண்களா அப்படின்னு கேட்டால் உங்களுக்கே பதில் தெரிஞ்சிருக்கும், பெண்கள் தான். எஸ், லவ் அதிகமாக கொடுக்கறது ஆண்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்கள் யார்கிட்ட கொடுப்பாங்க, பாவம் பெண்கள் கிட்ட தான். ரொம்ப அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகிறது யாருன்னு கேட்டால் ஆண்களோட பெண்கள் தான் அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நியூரலாஜிக்கலாகவே ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்றது அதிகமாக செக்ரெட் ஆக ஆரம்பிக்குமா. அண்ட் அதே மாதிரி ஸ்ட்ராங்கர் அண்ட் லாங்கராக அவங்க ஸ்ட்ரெஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு தடவை ஸ்ட்ரெஸ் ஆகிட்டாங்கன்னா அதுலேருந்து அவங்க வெளியே வரது ரொம்பவே லேட் ஆகும். ரிலேஷன்ஷிப்போட சென்டிமெண்ட் இருக்கு இல்லையா, அந்த சென்டிமெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது ஆண்களை விட பெண்களுக்கு தான் அந்த சென்டிமெண்ட் அண்ட் எமோஷன்லாம் ரொம்ப அதிகம் ரிலேஷன்ஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸ்லாம் நம்ம எத்தனை பேரை பார்க்குறோம். இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பற்றி நிறையவே தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி அடுத்த எபிசோடில் ஸ்பெஷலான ஒரு விஷயத்தோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். ஆனால் திஸ் இஸ் பா ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர்.